பாரம்பரிய உணவு தானியங்களுக்கு புத்துயிர் ஊட்டும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திணை விவசாயத்தை மேம்படுத்த மானிய உதவி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். இதன் மூலம் அதிக சத்துக்கள் மிகுந்த திணை மீண்டும் மக்களிடையே வரவேற்பை பெற்று வருகிறது. திணை விவசாயத்தை ஊக்குவித்து வரும் முதலமைச்சருக்கு விவசாயிகள் நன்றி தெரிவித்துள்ளனர். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. திணை என்றவுடன் திணைக்காட்டில் காவல் புரிந்த வள்ளியை மனம் புரிந்த முருகப்பெருமானின் திருமணம்தான் முதலில் நினைவுக்கு வரும். புராண காலம் தொட்டே திணை பயன்படுத்தப்பட்டு வந்ததற்கு சங்க இலக்கியங்களில் பல சான்றுகள் உள்ளன. உலகிலேயே அதிகளவில் திணை சாகுபடி செய்யப்படும் நாடுகளில் சீனா முதலிடத்திலும் இந்தியா 2வது இடத்திலும் உள்ளது. குறுந்தானியங்களில் அதிக சத்துக்கள் கொண்ட உணவான திணையில் பல்வேறு மருத்துவ குணங்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மாற்றமடைந்துள்ள தற்போதைய உணவு கலாச்சாரத்தால் திணை போன்ற பழங்கால தானிய வகைகள் மக்கள் பயன்பாட்டிலிருந்தே மறைந்து போய்விட்டன. இந்நிலையில் பாரம்பரிய உணவு தானியங்களுக்கு புத்துயிர் அளித்து அவை குறித்த விழிப்புணர்வை மீண்டும் மக்களிடையே ஏற்படுத்திட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக வறட்சியை தாங்கி வளரக்கூடிய 90 நாட்களில் அறுவடைக்கு வரும் குறுந்தானிய விதைகள் விவசாயிகளுக்கு வழங்கப்படுகின்றன. மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பாரம்பரிய பொருட்களை திரும்பி கொண்டு வருவதற்காக திணை, வரகு, கேழ்வரகு, சாமை என்ற சிறுதானியங்களை ஊக்கப்படுத்தியுள்ளார்கள். மேலும் குறுகிய கால பயிர் 90 நாட்களில் இது மகசூல் கிடைக்கும். பூச்சி நோய் தாக்கி வளரக்கூடியது. மேலும் இந்த பயிர் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, புரதச்சத்து அதில் அதிகமாக இருக்குது, கால்சியம் சத்து இதில் அதிகமாக இருக்கிறது. தமிழகத்தில் திணை விவசாயம் செய்ய முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் விவசாயிகளுக்கு வேளாண் துறை சார்பில் மானியம் உள்ளிட்ட பல்வேறு உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. 2ஆம் பசுமை புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்ற சீரிய நோக்கத்துடன் முதலமைச்சர் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் செல்லம்பட்டி ஒன்றியத்தில் திணை விதை பண்ணைகள் அதிகளவில் அமைக்கப்பட்டு வருகின்றன. திணை விவசாயத்தை ஊக்குவிக்கும் வகையில் அரசு 4000 ரூபாய் வீதம் மானியம் வழங்கி வருகிறது. தமிழக முதல்வர் அவர்கள் 2ஆம் பசுமை புரட்சியை புரிந்திட வேண்டும் என்பதற்காக தமிழக விவசாயிகளுக்கு பல்வேறு திட்டங்களை அறிவித்து வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த திணை விதைப்பண்ணை. இந்த விதைகளை கொள்முதல் செய்து விவசாயிகளுக்கு விநியோகம் செய்யப்படும். அதன் மூலமாக பல்வேறு விவசாயிகள் பயனடைவார்கள். அதற்காக 4000 ரூபாய் அரசு மானியம் வழங்குகிறது. இது மட்டுமின்றி வேளாண் துறை அதிகாரிகள் விவசாயிகளுக்கு திணை விதைப்பண்ணை அமைத்து உரிய ஆலோசனைகளையும் வழங்கி வருகின்றனர். அறுவடை செய்யப்படும் திணை பயிரை வேளாண் துறையினரே அதிக விலை கொடுத்து கொள்முதல் செய்வதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் விவசாயிகளெல்லாம் நலன் பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு விவசாயிகளுக்கு எந்தெந்த விதத்தில் அவர்கள் பயனடைவார்கள் என்ற நல்ல நோக்கோடு இப்போது சிறு விவசாயத்துக்கான திணை இது போன்ற விவசாயத்துக்கெல்லாம் மானியமாக 4000 ரூபாயும் விதையும் இலவசமாக கொடுத்து அதவே அரசாங்கம் மூலியமாக அதிக விலைக்கு வாங்குகிறதுனால் எங்களுக்கு அதிக லாபமாக இப்பொழுது பெறுவதற்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்திருக்கிறார்கள். விவசாய தொழிலை காத்து வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் 2ஆம் பசுமை புரட்சி திட்டம் வெற்றி பெறும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்றே கூறலாம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக மதுரை முருகனுடன் எஸ். கணேசன்.